வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பட்டாம்பூச்சி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரியா உள்ளே நுழையும் போது அம்மா, அப்பா, அத்தை, மாமா சகலரும் நடுவில் உட்கார்ந்திருந்தார்கள். எல்லோர் முகத்திலும் ஒரு சந்தோஷ மின்னல். பிரியா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கார். மாசம் நம்ம இந்திய மதிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அம்மா அடுக்கிக் கொண்டே போனாள். ஆமாம் பிரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அடக்கமானவரா, கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லாம இருக்கார். அம்மா அவளை இம்ப்ரெஸ் செய்ய முயன்றாள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் அவரை பார்க்க வேண்டாமா? அதான் போட்டோலையே பாத்தியே. நீ ஒன்னும் சொல்லாம போனதால பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் வர சொல்லி பார்த்தோம். இல்ல, நானும் பார்க்கணும், அப்பதான் முடிவு செய்ய முடியும். என்னம்மா பிரியா, நேர பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்ததுன்னா நீயும் சீக்கிரம் இன்னைக்கு வந்திருக்கலாம்ல. அவர் என்ன உன்னை நேரடியா பார்க்கணும்னா கண்டிஷன் போட்டார்? ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்த்து தானே ஒத்துக்கிட்டார். அது எப்படியோ, நான் பார்க்கணும், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ற? அவர் ஆஃபீஸ் தான் எனக்கு தெரியுமே, அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். என்னது, என்னடி சொல்ற? விடு, அவளுக்கு தோன்றதை பண்ணிக்கட்டும். பிரம்மாண்ட கட்டடம். பல முறை இதன் வழியே போகும்போது கட்டடத்தின் அமைப்பை கண்டு பிரமித்திருக்கிறாள். அது ஒரு அமெரிக்க துணை நிறுவனம் என்று தெரியும். இதில் வேலை செய்கிறவன் தான் தனக்கு கணவனாய் வர ஆசைப்படுகிறவன் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாயிருந்தது. தோழியின் திருமண வரவேற்பு வீடியோவில் அவளை பார்த்துவிட்டு முகவரி துரத்தி சம்பந்தம் பேச வந்துவிட்டார்கள். போட்டோவில் பளீர் என்று இருந்தான். இப்பொழுது இருக்கிற டெக்னிக்கல் உத்திகளில் கழுதையை கூட கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசை எழும்புகிற மாதிரி போட்டோ எடுக்கிறார்கள். கட்டடம் முழுக்க முழுக்க குளிர்பதனம் செய்யப்பட்டிருந்தது. வாயிலில் செக்யூரிட்டி யாரை பார்க்க வேண்டும் என்று எழுதிவிட்டு போக சொன்னார். எழுதினாள். உள்ளே ரிசப்ஷன் படு அசத்தலாயிருந்தது. இத்தாலிய ஷாண்ட்லியர்கள் தொங்கின. ஜெர்மன் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. ஸ்விஷ் சோஃபா அவளை உள் வாங்கியது. ரிசப்ஷனிஸ்டை பார்க்க காத்திருக்க வேண்டியிருந்தது. தன் முறை வர எழுந்து போனாள். ராகவ பார்க்கணும் என்றாள் மொட்டையாய். ரிசப்ஷன் பெண் அசிரத்தையாய் பார்த்தாள். யூ மீன் அவர் சீனியர் புரோகிராமர்? எஸ் என்றாள். பிஸ்னஸ் ஆர் பர்சனல்? என்ன சொல்ல? பர்சனல். அவருக்கு உங்களை தெரியுமா? பெண்ணே, என்ன அபத்தமாய் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என்னை தேடி பிடிக்க 1 வாரம் அலைந்திருக்கிறார். ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்ததாக வேறு என் தோழியிடம் சொல்லியிருக்கிறார். பிரியா என்று சொன்னால் போதும், ஓடி வந்து விடுவார். ஹலோ, ரிசப்ஷன் பெண் கேட்க பிரியா தீர்மானித்தாள். இந்த ரிசப்ஷனிஸ்ட் திருமணமாகாதவள் தான். அப்படித்தான் தெரிகிறாள். இவள் முகத்தில் பொறாமையை பார்க்க வேண்டுமே. அவர் என்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். இஸ் இட்? ப்ளீஸ் உட்காருங்க, இன்ஃபார்ம் பண்றேன். ரிசப்ஷன் பெண் இன்டர்காமில் கிசுகிசுத்தாள். பிரியா எழுந்து அருகில் போனாள். ரிசப்ஷனிஸ்ட் விசிட்டர் பேட்ஜ் ஒன்றை எடுத்து நீட்டினாள். 7th floor, to your right, second room. லிப்டினுள் நுழைந்தாள். பிரெஞ்சு பர்ஃப்யூம் சுகந்தது. தான் இயங்கி லிப்ட் மூடிக்கொண்டது. 7ஐ அழுத்தினாள். மேல் ஏற ஏற படபடப்பு அதிகரித்தது. 7இல் நிற்க கதவு பிளக்க வெளிவந்தாள். 2வது அறைக்கதவை மெல்ல குட்டினாள். எஸ், கமின் என்று குரல் வெண்ணையாய் வழுக்கியது. பிரம்மாண்டமான அறை. 2 ஆள் படிக்கிறாற்போல் மேசை. எழுந்து வெல்கம் பிரியா என்றான் ராகவ். ப்ளீஸ் உட்காருங்க. மாதவனையும் அரவிந்த் சுவாமியையும் குழைத்து எடுத்தாற்போல அவள் எதிர்பார்த்ததை விட அழகாகவே இருந்தான். என்ன சாப்பிட்றீங்க? நாசூக்காய் கேட்டான். நத்திங், ஒன்றும் வேண்டாம். நோனோ, டையை தளர்த்தி கொண்டான். சர்ப்ரைஸ், ஐ எம் ஹாப்பி நவ். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன உடனே எனக்கு இன்ப அதிர்ச்சி. அம்மா சொன்னாங்களா? என்ன?
நம்ம மேரேஜுக்கு அப்புறம் அமெரிக்கா போறோம்னு. ஆக்சுவலா இந்த மாசம் நான் ஜாயின் பண்ணியிருக்கணும். எனக்கு பிடிச்ச அழகு தேவதையோட, ஐ மீன் இட், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து போகணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா அடுத்த வாரம் சிம்பிளா கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் போதும். அவள் ஒன்றும் சொல்லாமல் பிரமிப்பாய் உட்கார்ந்திருந்தாள். அவள் அறையின் கண்ணாடி ஸ்லைடில் கதவை திறந்து ஜிலு ஜிலுவென்று காற்று அடித்து கொண்டிருந்தது. எங்க வீட்டை பார்க்குறீங்களா? ஐ மீன் அம்மா அப்பா வீடு. ஐயையோ, இப்போ என்னால எங்கேயும் வர முடியாது. நீங்க வேற, இருக்கிற பிஸியில நான் நகரவே முடியாது. இங்கிருந்தே காண்பிக்கிறேன். ப்ளீஸ் கம். பின்புறம் கண்ணாடி ஜன்னல் அருகே போனாள். எழுந்து அருகில் போனவள், அதோ தெரியுது பாருங்க, ஃபவுண்டன் பிளாசா பக்கத்துல பிரவுன் கலர் பில்டிங், அதான் என் வீடு. நைஸ். இருக்கைக்கு திரும்பினார்கள். பாத்தீங்களா என்ன சாப்பிட்றேன்னு? கேட்கவே இல்லை. ஒன்றும் வேண்டாம். டீ சாப்பிடலாம். ஸ்பெஷல் அஸ்ஸாம் டீ இங்கேயே போடுறோம். மணியை அழுத்தினான். ஒருவன் சீருடையில் நுழைந்தான். 2 டீ கொண்டாப்பா. அவன் நகர்ந்தான். திறந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியே புசுக்கென நுழைந்தது அது. அடக்கி வைக்கப்பட்டிருந்த வெனிஷன் பிளைண்ட் மேல் உட்கார்ந்தது. பார்த்தாள். பட்டாம்பூச்சி, செம்மண் நிறம், உள்ளே மேப்பில் இருந்தது போல் திட்டு திட்டாய் வண்ணங்கள். பிரியாவோட ஹாபி என்ன? நிறைய படிப்பேன், அவ்வளவுதான். படம் சுத்தமா பிடிக்காது. ரைட், எனக்கும் பிடிக்காது சுத்தமா. என்னத்தை எடுக்கிறாங்க இப்போ? டங்கனக்கா டங்கனக்கான்னு எந்த சேனலை திருப்பினாலும் ஆடிட்டே இருக்காங்க. சரிதான். என்ன மாதிரி படிப்பீங்க? ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷன் எல்லாம் படிப்பேன். தமிழ் ஆர் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் தான். தமிழ் ரொம்ப கம்மி. கேரக்டர் தான் தமிழில் சுவாரஸ்யம் கம்மி, பர்ஃபெக்ஷன் இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு ட்வின் டவர் பற்றி எழுதுவானுங்க. தமிழில் செலக்டிவாக படிப்பேன். லாசாரா, ஜெயகாந்தன், பிரபஞ்சன். பொன்னியின் செல்வம் மட்டும் படிச்சிருக்கேன். இப்போ சீரியலாக எடுக்கிறாங்களாமே 2 பேர். 3வது ஆளு கூட எடுப்பார். எழுத்தாளருக்கு பேமெண்ட் இல்லை இல்லை, இப்பதான் அரசுடைமை ஆக்கிட்டாங்களே. சிரித்தாள். பிரியா, ரொம்ப நல்லா பேசுற. ஒருமைக்கு தாவி இருந்தான். டீ வந்தது. சிப்பினாள். பட்டாம்பூச்சி பறந்து வந்து மேஜை மேல் உட்கார்ந்தது. அவள் கை காற்றில் அசைய பக்கவாட்டு சுவரில் உட்கார்ந்தது. பறந்தது. ஆட்சேபனை இல்லையே. எதுக்கு என்றாள் கப்பை உதடுகளில் இருந்து விலக்கி. அமெரிக்கா வர்றதுக்கு? ம். பிரியா சைக்காலஜி தானே? ஆமாம், மாஸ்டர் டிகிரி. உனக்கு என்ன விருப்பமோ செய்யலாம். மேலே கூட படிக்கலாம். பார்க்கலாம். பிரியாவுக்கு பாட்டு பிடிக்குமா? யூ மீன் கர்நாடிக்? யா, ரொம்ப பிடிக்கும். அருணா சாய்ராம், சுதா ரகுநாதன். சுதா ரகுநாதன் வாய்ஸ்ல என்ன குழைவு! உட்கார வச்சு பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உன்னிகிருஷ்ணன் பிடிக்குமா? ஏன் பிடிக்காம? அவர் சினிமாவுக்கு போனதுதான் பிடிக்கல. ராகு பிடிக்குமா? வெட்கம் எட்டி பார்த்தது. ஏன் பிடிக்காம? பட்டாம்பூச்சி விசுக்கென்று பறந்து வந்து மேஜை மீது நடுவில் உட்கார்ந்தது. என்று கையால் விரட்டினான். நகரவில்லை. மேஜை மீதிருந்த பேப்பர் கட்டரை நகர்த்தி தொட்டான். பறந்து மேஜையிலேயே தள்ளி உட்கார்ந்தது. மறுபடியும் விரட்டினான். பறந்து வந்து பழைய இடத்திலேயே உட்கார்ந்தது. பேப்பர் கட்டரால் சரியாய் கூறி பார்த்து பொட்டென்று போட்டான். நசுங்கியது. டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஒட்டி இருந்ததை சுத்தமாக வழித்து எடுத்தான். காலால் டஸ்ட் பின்னை பிளந்து உள்ளே போட்டான். பிரியா, பாஸ்போர்ட் இருக்குல்ல? என்றாள். ஈவினிங் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் பேசிடுவோம். ஓஎஸ். எழுந்தாள். லிஃப்ட் வரை வந்தான். பாய் பாய். உள்ளே நுழைந்ததும் அம்மா கேட்டாள், என்னடி பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிரியா ஒரு கணம் வெனிஷியன் பிளைண்டில் உட்கார்ந்த பட்டாம்பூச்சியை நினைத்து பார்த்தாள். செம்மண் நிறம், உள்ளே மேப்பில் இருப்பது போல் திட்டு திட்டாய் வண்ணங்கள். வேண்டாமா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. 2004ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.